ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்தலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத அற்புதமான நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் இறுதியில் வாரத்தின் ஆரம்பத்தில் 4, 5, 6 என்கின்ற சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரம். 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். 10ஆம் அதிபதி அப்படியே ஆட்சியாக இருப்பது. 11ஆம் இடத்துல இவர் வலுவாக இருப்பது. 9ஆம் இடத்துல சூரியன் புதன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு. அப்போ சூரியன் உங்களுக்கு உச்சமாக இருக்கிறார். இந்த வாரத்தில் மிகப்பெரிய மேன்மையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிறது தான். சந்திரனுடைய இயக்கங்கள் வலுவாக இருப்பதால் சந்தோஷ செய்திகள் வார ஆரம்பத்திலேயே வரக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல வலுவான நிலைமைகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்ப நிலைமைகள், கடந்த ஒரு மாத காலமாக இருந்து வந்த குழப்ப நிலைமைகள் விலகக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. அதுவும் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் கொஞ்சம் வலுவாக இருந்தார்னு வைங்க, ஏகப்பட்ட நன்மைகள், ஏகப்பட்ட நல்லவைகள், நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே உங்களை விலக்கி இருந்தவர்கள் கூட அப்படியே ஒட்டக்கூடிய அமைப்புன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. உயர் பதவிகள் கிடைக்கும், உயர்நிலை கிடைக்கும், தலைமை பதவி போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் பேர் உறுதிப்படுத்திக்குவீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைஞ்சிருக்கு. மற்றவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சிலருடைய வளர்ச்சி மற்றவர்களை பார்த்து பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுடைய எப்போவுமே அதிகாரத்தன்மையோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களை மற்றவர்கள் பார்த்து அதிசயிக்கத்தக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமாக ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல இருக்கக்கூடிய ஒரு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. சந்திரன் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறார் சுக்கிர பார்வையில். அப்புறம் 4ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம். அப்புறம் 5ஆம் இடத்துல வலிமையாக தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய லாப அமைப்புகளில் இருக்கிறார். 9 குடையவர் ஆட்சியாக இருக்க ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல வாரங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு இல்லைங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஜூன் 2ஆம் தேதி குரு 11ஆம் இடத்திற்கு வர்றார். இப்போ டக்குன்னு 10ஆம் இடத்திற்கு 9ஆம் அதிபதி போவார். அப்போ இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேங்க. பணப்பிரச்சனையா, கடனை திருப்பி கொடுத்துருவேன், வட்டியை ஒழுங்காக கட்டுவேன், வாடகை என்னால் கட்ட முடியும், டியூ என்னால் கட்ட முடிகிற அளவுக்கு வருமானங்கள் இருக்கிறதுன்னு வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு கன்னிராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அப்பாவை பற்றின கவலை போகும். ஏன்னா 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார், சூரியன் உச்சமாக இருக்கிறார். சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்கள் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர் பற்றின இயக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். திரும்பி வந்துடணுங்க, எவ்வளவு தாங்க சம்பாதிக்கிறது, எவ்வளோ தாங்க உழைக்கிறது, பிள்ளைங்களோட பொண்டாட்டி புருஷனோட இருக்கணுங்க என்கின்ற மாதிரியாக சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். சிலருக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டுங்க. அல்லது இஷ்ட தெய்வ தரிசனமாக இருக்கும். பக்தி மேலோங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. அப்பாவோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், தகப்பனை இப்படி அவர் சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அவர் பேச்சை நம்ம கேட்கவும் முடியல, நம்ம பேச்சை அவர் கேட்கவும் மாட்டேன்றாருன்னு அப்பாவோடு கொண்டிருந்த உறவுகளில் முரண்பாடுகள் இருந்தவர்களுக்கு இப்போது தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பென குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஓரளவிற்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு நன்மைகள் மட்டுமே கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல துவக்க அறிமுக முயற்சிகள் பலிக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல புதன், சூரியன், 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மறைந்தாலும் கூட ஆட்சி. 9ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சந்திராஷ்டமம் எதுவுமே இப்போது கிடையாது. குறிப்பாக 2, 3, 4 இடங்களில் இருக்கிறார் சந்திரன். 2ஆம் இடம் பணம், 3ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம், முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ என்ன, பணம் சார்ந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பண வரவுகள் வரும். அப்படி இப்படி வருமா? ஆமாங்க, அப்படி இப்படி வரும். இந்த காலத்தில் யாரும் நேர்மையாக 100% நான் உண்மையாக சம்பாதிச்சு உண்மையாக வரி கட்டுறேன் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாதுங்க.
எல்லாரும் அப்படித்தாங்க. ஏதோ ஒரு சமூக நிர்பந்தத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படிமா ஓரளவிற்கு மனசாட்சியோடு இருக்கிறோம், அப்புறம் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் காசு வரும். காசு வர்றதை கூட வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்குவீங்க, இவர் கண்ணு பட்டுருமோ அவர் கண்ணு பட்டுருமோன்ட்டு. ஆனாலும் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு சொந்த பந்தங்கள்கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வார கடைசியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும் பிள்ளைங்க மேலே கொஞ்சம் ஒரு மாதிரியான சண்டை சச்சரவுகள் வரும். எப்போ பாரு மொபைலாக பார்த்துக்கிட்டு இருக்கு, டேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கு, டிவியிலே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியாக படிக்காத குழந்தைகளை பற்றி திட்டக்கூடிய அமைப்பு, இதனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய அமைப்பு வாரத்தின் கடைசி நாளான சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் உண்டு. மற்ற 5 நாட்களும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத கொஞ்சம் சற்று நிம்மதியாக உணரக்கூடிய, வெளியிடங்களில் கூட மதிப்பு மரியாதைகள் இருக்கக்கூடிய, குடும்பத்தோடு சிலருக்கு சந்தோஷமாக சில பயணங்கள் ஏற்படக்கூடிய, இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பொருட்செலவுலாம் இருக்கும். வீட்டுக்கு அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்ட்டு சில பொருட்செலவுகள் ஏற்படக்கூடிய உயர்ந்த நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் ராசியிலே இருக்கிறார். ராசியில் இருக்கும் போதெல்லாம் அவர் நீச்சமாக இருப்பார். பாக்கியாதிபதி ராசியில் இருப்பது என்பது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. ராசியில் நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய கொடுப்பனையான ஒன்று. மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 60 வயது 50 வயது தாண்டியவர்களுக்கு அந்த உடம்புல இப்படி வருது அப்படி வருது, அவருக்கு இந்த நோய் இருந்தது, அம்மாவுக்கு இப்படி இருந்தது, அப்பாவுக்கு இப்படி இருந்தது, குடும்பத்துக்கு இப்படி இருக்குது, எனக்கு வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, மனசில் தான் உங்களுக்கு ஏதோ பயம் பீதியெல்லாம் இருக்குது, உடம்பு நல்லா தான் இருக்குன்ற மாதிரியாக ஆரோக்கியம் மேம்பட்டு விட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டுங்க. வாரத்தின் 2 நாட்கள், முதல் 2 நாட்கள் அப்படியே திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பெரிய அளவில் அந்தஸ்து மதிப்பு கூடுற அந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நடக்கும். சில சாதிக்க முடியாத, சில செய்யவே முடியாத சில விஷயங்களை இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் செய்து எதிர்த்தரப்பிடம் பெயர் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளும் அட்டகாசமான நாள். பண வரவிற்கு, குடும்பத்தில் அமைதி, சில எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய சூழல். சிலருக்கு எங்கிருந்து பணம் வரும், நாளைக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை பணம் கையில் வந்துடும் சொல்ல மாட்டேன், ஆனால் எந்த இடத்துல எப்படி அடித்தா, எந்த இடத்துல எப்படி உழைச்சா பணம் சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு தெளிவான சிந்தனை, தீர்க்கமான ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்பட்டதுனால அருமையாக சந்திரனுடைய தயவுனால வருதுங்க. வெள்ளை நிறமுள்ள தொழில்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாய பெருமக்கள், நெல், கரும்பு, வாழை போன்றவைகளை போட்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்குன்ற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திலேயே தெரியக்கூடிய அருமையான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் கடைசி நாள் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பாக்கிய வீட்டை தானே பார்ப்பார். அப்பொழுது தகப்பன் மகன் உறவுகள் நன்றாக இருப்பது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய இனிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.